உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, ஜனவரி 5 இன்னைக்கு தேதி. அலெக்சா வெள்ளம் போரில் இன்னைக்கு முக்கிய நிகழ்வாக எது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக நம்ம ஹவுதி தான் யமன் வீரர்கள் அவங்க தான் கப்பலை கடத்துவாங்க, தாக்குவாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பங்காளியான சோமாலியா நாட்டை சேர்ந்த கடல் வீரர்கள், ஏன் கடல் போராளிகள், ஏன் நம்ம அப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் சொல்லுவான் கடல் கொள்ளையர்கள், பைரட்ஸு அப்படின்னு சொல்லுவான். அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு எல்லாத்துக்கும் கதை சொல்லுது ஒன்றுத்துக்கும். அதன் அடிப்படையில் இந்த வல்லாதிக்க நாடுகளுக்கு அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க தான் இந்த சோமாலியர்கள் கடற்கொள்ளையர்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியன், இந்த கடலில் ஏற்படுற திருட்டை தடுக்கணுன்ற போர்வையில் கடத்தலை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கூட்டணியெல்லாம் எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இந்த வல்லாதிக்க நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அதுக்கு தான் பாதுகாப்பு தரோம், கடலில் கப்பலுக்கு பாதுகாப்பு தரோம், நாங்களாம் ஒற்றுமையாக சேர்ந்து பாதுகாப்பு தரோம்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்து எல்லாத்துக்கும் வந்துருவானுங்க. அதுக்கு தான் உருவாக்கி வச்சிருவாங்க பாருங்களேன். அப்போ உருவாகினதான் இந்த பாதுகாப்பு. அதுக்கு தான் இந்தியாவும் போயிருக்கு. இப்போ இந்தியா INS சென்னை அப்படின்ற போர்க்கப்பலை எடுத்துட்டு அவசரமாக இதுக்கு ஓடுதாங்க அந்த ஒப்பந்தம். அதனால தான் அந்த கப்பலை காப்பாற்றுறதுன்னு போகுது. இன்னொன்று காரணம் சொல்லுது, எங்கள் இந்திய வீரர்கள் அதில் வேலை செய்கிறாங்க. இந்தியா தான் எல்லாத்துலேயும் வேலை செய்கிறாங்க, எல்லா கப்பலில் வேலை செய்கிறான், எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறான். 4 பேர் வேலை செய்கிறான், இன்னொரு நாட்டை சேர்ந்து 4 பேர் வேலை செய்வான், எல்லாம் கலந்து வேலை செய்வாங்க. ஒன்லி இந்தியாவுக்குன்னு அந்த கப்பல் ஒன்றும் இந்தியா சொத்து ஒன்றும் இல்லை. அது லைபீரியா நாட்டோடது. லைபீரியா கொடி அதில் பொருத்தப்பட்டிருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே தான் பண்ணப்பட்டிருக்குன்றாங்க. அப்போ இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கப்பலை எடுத்து சோமாலியா நாட்டுக்கு பக்கம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. படகுல வந்தாங்க, உள்ளே ஏறி குதிச்சாங்க, சுற்றி வளைச்சாங்க, எடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா இது பக்கத்தில் தான் எங்கே இருக்குது சோமாலியா, அரபிக்கடல் எங்கே இருக்குது, இந்தியா கப்பல் அங்கே எப்படி போச்சு? இவன் பக்கத்தில் அமெரிக்கா இருக்கான், இங்கிலாந்து இருக்கான், அவன் கப்பலை வச்சு நிற்கிறான். எகிப்து அவன் கூட கப்பலை வச்சு அங்கே நின்றுட்டு இருக்கான், வழியை மறிச்சிட்டு அந்த சைடில் இருக்கான். அவன்லாம் பக்கத்தில் அவன் போகாமல் அரபிக்கடல்லேருந்து இங்கேருந்து பயணிச்சு அவ்வளோ தூரம் எதுக்கு அவன் போகணும்? அங்கே சோமாலியா நாடு எங்கே இருக்குது, எதுக்கு அங்கேருந்து இந்தியா கப்பலை கூப்பிட்டு விட்றான்? ஏன்னா இந்தியாவில் இந்த கூட்டணியில் இந்த பாஸ்போர்ட்டி கார்டியன் சொல்கிறாங்களே, இந்த பணிகள் கூட்டம், அந்த கூட்டத்தில் இந்தியாவை சேர்க்குறான். அதுக்காக தான் கூட்டு விட்றான். இந்த மாதிரி கடல் கொள்ளையெல்லாம் அடிக்கிறானுங்க, காப்பாத்துங்கன்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோமாலியர்களை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அங்கே வளங்களை சுரண்டாங்க, கடல் வளத்தில் இருந்த மீனை தான் அழுட்டு போனானுங்க. அங்கே உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த குப்பையும் கொண்டு போயிட்டு அந்த கடற்கரையில் ஓரத்தில் கொட்டினானுங்க. அந்த குப்பையெல்லாம் போயிட்டு நாட்டில் உளுந்துது. அதனால வளங்கள் இன்னும் கெட்டு போச்சு. எண்ணெயெல்லாம் போய் படிஞ்சதுனால இன்னும் அந்த நாடு நாசமாக போச்சு. அங்கே இருக்க ஏகப்பட்ட கனிம வளங்கள்லேருந்து எல்லாம் சுரண்டதுனால அந்த நாடு பிச்சைக்கார நாடாக மாறிடுச்சு. வறுமையில் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், சோமாலியா பஞ்சம் போட்டிங்கன்னா சொல்லுவோம். சோமாலியாவில் எப்படி எந்த மாரி உயிர்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்ற படங்கள் இன்னும் ஆதாரமாக இருக்குது. வறுமை கொடுமை. இப்போ இந்த மாரி ஒரு பஞ்சம் ஏற்படுமா? சோமாலியாவில் ஏற்பட்டுருச்சாமே, என்னடா ஆடு மாடெல்லாம் செத்து போச்சா, மனுஷங்க செத்து போச்சா, ஏன் தாவரங்கள்லாம் செத்து போச்சு, விலங்குகள் செத்து போச்சு, எல்லாமே செத்து போச்சு. அது தெரிஞ்சதான், ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட வீரர்கள், சோமாலிய வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா சும்மா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க போய் எல்லாத்தையும் அழிச்சு உள்ள ஸ்பாட்டில் போய் இறங்கி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க தான். அவங்க கடலை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் அந்த படையை ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் கடல் வளங்களை சூறையாடுறதை எதிர்த்து போராடினாங்க. அப்போ இப்போ ஒரு 5 வருஷமா அடிச்சு கொண்டு எல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. திருப்பி படையை கட்டி திருப்பி இதுமாரி செய்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு வீரம் வந்திருக்கு அவங்களுக்கு. ஹவுதிஸை பார்த்து சரி நம்மளும் செய்வோம், நம்ம நம்ம நாட்டை வளப்படுத்துறதுக்கு இந்த வல்லாதிக்க நாடுகளை எதிர்த்து நம்மளும் முடிஞ்சதை போராடுவோம்னு சொல்றதுக்காக அவங்களும் இறங்கிட்டாங்க. இறங்கி நேற்று கப்பலை லைப்ரரியான கூடியோட கப்பலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்திய கப்பல் என்ன பண்ணிருக்கு, INS சென்னைன்றது நேராக போயிட்டான். நேற்று 4ஆம் தேதி நேற்று அங்கே போய் சாயங்காலம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஏரி சுற்றி வளர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கப்பலை. ஆனாலும் நேற்று கொடுத்த கமாண்டுக்கு இன்றைக்கி தான் போயிருக்காங்க இந்தியா. எங்கேருந்து அரபிக்கடலேருந்து போகணும்ல தூரம் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்து என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் கொண்டு போயிட்டு சுற்றி கப்பலை சுற்றி வளச்சிட்டோம், ஒழுங்காக கப்பலை விட்டு இறங்கி ஓடிடுங்க. இல்லை இதுக்கு தான் கப்பலை கடத்தினாங்களா, ஏறிட்டு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு? இவங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதல் கிடையாது இது. அவங்க
நம்ம வந்து இந்த சமயத்தில் வந்து என்னவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து காசா மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான். அவங்கள்ட்ட வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா 5 வருஷமா சும்மா இருந்தாங்களே, ஏன் அந்த வேலை இது செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த தொழிலில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட். அவங்க வளங்களுக்கு எதிர்த்து போராடினாங்க. இது ஒரு வளத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இது. இப்போ வந்து அந்த வளத்தை நீங்கள் வந்துட்டு காசாவில் போர் நடக்குது, அதுமாதிரி ஹவுதிஸ் என்ன செய்கிறாங்களோ அது அவங்க செய்கிறாங்க. இப்போ எல்லா பாதுகாப்பும் வந்துட்டு நேராக வந்து ஹவுதிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அது பின்னாடி வந்து அரபிக்கடலை சுற்றி ஆப்பிரிக்க நாட்டை சுற்றி கப்பல்லாம் இந்த பக்கம் அதிகமாக மூவ் ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு வசமாக சிக்கிரிச்சிடா நம்ம பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வலையை போட்டான். வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த எடுத்து இப்போ அந்த கப்பலை வந்து அவங்க மீட்ரு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு ஏவுகணை தாக்குதல் பண்ணீங்கன்னா கப்பலுக்கு தான் சேதம். அது கப்பலை வந்து என்ன சேதம் பண்ணுவோம், அவங்கள தாக்குனீங்கன்னா கப்பலை தகர்த்துருவாங்க. பிணைக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்க நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறைப்படுத்தப்பட்டவர்கள், பிணை கைதிகள் போல அவங்களாம். அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் வந்து அந்த கப்பலுக்கு வந்துட்டு அங்கே கொலைன்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த வீரர்களை நீங்கள் தாக்குனீங்கன்னா நீ கப்பலை தகர்த்துருவோம். இன்னும் அவங்க உயிரை போகும்போது அப்புறம் கப்பல் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை தகர்த்துறான்னு கேட்டால் அது இன்னும் பல கோடி நஷ்டமாயிரும். அதனால வந்து அந்த வேலையை மட்டும் எந்த நாடும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுற்றி வளைச்சு ஹெலிகாப்டர் போய் சுற்றி வளைச்சு ஒழுங்காக இறங்கி ஓடுங்கன்றாங்க. அவன் ஓட மாட்டான். நான் வந்துட்டு வேற பேசுவான், இதேமாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுங்க, எங்கள் நாட்டு மக்கள் நாங்களாம் வந்துட்டு எங்கள் மீன்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, இங்கே மீன் வளம் ஒன்றுமே இல்லை, பெரிய பெரிய மீன்பிடி கப்பல் எடுத்து வந்து எங்கள் மீன்லாம் பிடிச்சி போயிட்டீங்க, எங்கள் நாட்டில் வந்து குப்பைகளை கூட்டி நாசம் ஆகிக்கிட்டீங்க, எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாடு முன்னேறது எதுவுமே இல்லை, எங்கள் மக்கள் வாழ்றதுக்கு நாங்கள் இப்போ வாழணும்ல, எங்கள் பிள்ளை குட்டி இருக்குது, பொண்டாட்டி இதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்காக வந்து முடிஞ்ச அளவு எங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு அவங்க விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இதுக்கு பின்னாடி அவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் முடிவாக சொல்கிறதுக்கு இல்லை. காசாவுக்காக சொல்ல போகிறாங்களா இல்லை வந்து தன்னோட பொருளாதார பின்னல நிலைமையை வச்சு பேச போகிறாங்களான்னு சோமாலியர்களோட அதோட அறிக்கை வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவன் வந்து கொண்டுட்டு தான் இருக்கான் மக்களே. காசாவில், வெஸ்ட் பேங்கில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு தாக்குதல், வான்வழி தாக்குதலாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் உயிர் சேதம் வந்துட்டு எண்ணிக்கை எல்லாமே போயிட்டே இருக்குது. இது இன்னைக்கு வந்துட்டு அல் ஜசீரா சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா 22,600 பேர் வந்துட்டு இதுவரை இறந்திருக்கதா சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து ஒரு 7,000 பேர்கிட்ட வந்துட்டு காணவில்லைன்னா அவங்க எங்கே போனா, கைது பண்ணி கொண்டு போனானா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எங்கே போனாங்கன்னே தெரில, கடத்திட்டு போயிட்டாங்களா, கொண்டுட்டாங்களா, என்ன பண்ணான்னு தெரில. ஸோ காணாமல் போனதுனால அவங்களே வந்து இறப்பில் சேர்த்தம் கேட்டால் கிட்டத்தட்ட இதுவரை வந்து 30,000 உயிர்கள் வந்துட்டு இது அது ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரியுது நம்மளுக்கு. 30,000 உயிர்கள் இழந்திருக்கோம். இதில் பெண்கள், குழந்தைகள் தான் அதிகமாக வந்துட்டு இறந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு லெபனான்ல இருந்து பயங்கரமான தாக்குதல், கிட்டத்தட்ட 620 ஏவுகணைகள் தாக்குதல் வந்துட்டு இஸ்ரேலை நோக்கி வீசியிருக்காங்க வடக்கு பகுதியில். அது ஏற்கனவே வந்து முன்னாடி எல்லாம் வந்து அதிக தாக்குதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பங்கர்லாம் திறந்து ரெடியாக வச்சுக்கோங்க, எப்போ வேணா தாக்குதல் வரும், உஷாராக தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்துட்டு அங்கே தாக்குதல் அந்த எல்லை ஓரங்களை தாக்குனதுனால அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,600 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா 76,000 பேர் 76,000 பேர் இன்னும் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. எங்க இஸ்ரேலோட வடக்கு பகுதியிலிருந்து இன்னும் இஸ்ரேலர்கள் வெளியேற்றப்படுறாங்க. காரணம் தாக்குதல் தான். அவ்வளோ 620 குண்டு விழுந்தாலும் ஒரு 100 குண்டு போய் மக்கள் வீட்டில் மேலே விழுட்டுமே, அந்த இடத்துல அப்படியே வாழ்வான். சைரனா அடிக்குது, அது ஒரு மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க. அதே மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஹிஸ்புல்லாஹ், ஒரு பயங்கரமான தாக்குதல். எல்லாம் இதுக்கு பலிக்கு பலி. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 இரட்டை குண்டு வெடிச்சது இல்லைங்களா ஈரானில், அந்த சுலைமானி ஐயாவோட நினைவு நாளில் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில், அதில் 2 சந்தேகப்படும்படியான 2 பேரை கைது பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் அங்கே வந்துட்டு நம்ம ருசி அவங்களோட இது வந்து நினைவு இன்னைக்கு வந்து அவங்களோட அடக்கம் வந்து நல்லா பண்ணாங்க, வானவேடிக்கை மரியாதையோட சொல்லி எல்லாமே செஞ்சாங்க. அது நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கிடையில் நம்ம ராஜ்நாத் சிங்கை வந்து ஏற்கனவே வந்து ஒரு சாய்பாபான்னு ஒரு கப்பல், அப்புறம் வந்து ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கப்பல், 2 கப்பல் கடத்தினாங்க பார்த்தீங்க, அடித்தாங்க பாருங்க. அது வந்துட்டு ஹவுதிஸும் அட்டாக் பண்ணல, ஈரான் அட்டாக் பண்ணல, அது அமெரிக்கா தான் அடிச்சது, அது வேற கதை. அது அதே போல் வந்து இதையும் அடிச்சதை பழைய போட்டு விடலான்னு இந்தியா கோத்து விட்டான். இப்போ இந்த இதில் வந்து பாருங்க கப்பல்லாம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடற்கொள்ளையர் தாக்குறாங்கன்னு சொல்லி இந்தியா கோத்து விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து கூட்டு வந்து விட்டுருக்கான்.
இப்போ ராஜ்நாத் சிங் அப்பயே சொன்னார், நாங்கள் வந்துட்டு எங்கள் கப்பலை தாக்கின யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கடலுக்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை தேடி கண்டுபிடித்து நாங்கள் தக்க பதிலடி தருவோம். ராஜநாத் ஐயா சொன்னார். இதுவரைக்கும் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இந்த மாரி ஒரு போயிட்டு இருக்கு. அது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் அப்படியே வீரவசனம்லாம் பேசுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா மசூதிக்குள்ளார நேற்று பார்த்தீங்கன்னா யாரும் உள்ள விடலை. உள்ள மக்கள்லாம் போகிறான்னாங்க, வயசானவங்க தான் போகிறான்னாங்க. கொஞ்சம் பேர் உள்ளே போனாங்க, இந்த பக்கம் வெளியே வந்தாங்க. அங்கேயே வந்து இப்போ சாமி கும்பிட விட மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், மசூதிக்குள்ளே விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து ஒரு இது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதேமாரி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எங்களோட பிஸ்னஸ் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் பக்ஸு, கேஎஃப்சி, ஃபேண்டா, அதுமாரி நெட்ஸ்கஃபே, அதுமாரி ஆக்ஸு, ஒரியோ, நிறைய கம்பெனியோட பிராண்டு, பெப்சி, லேஸு, கொக்கோ கோலா, இந்தமாரி நிறையா வந்துட்டு எல்லாமே வந்து இஸ்ரேல் நாட்டோட யூதன் தான் வச்சுக்கோங்களேன். டிவியில் இதெல்லாம் வந்து விளம்பரம் வருதோ எல்லாமே வந்துட்டு அவனோட தான், அவன் வாங்கிட்டான்னு வருதான். விளம்பரம் இதெல்லாம் வருதோ நம்ம இவர் சொல்லுவார், ஈழர் பாஸ்கரையா சொல்லுவார், டிவியில் இதெல்லாம் வருதோ அதை வாங்கி சாப்பிடாத, அவ்வளோதான். அது நீ சாப்பிட்றீங்கன்னா அது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான், தர்ச்சா போய் விட்டு நீ வெளியே போயிடுவேன், அதான் அவர் சொல்லுவார். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஐட்டம் எல்லாமே அவனது தான் வச்சுக்கோங்களேன். அதனால் அதெல்லாம் வந்து பாய்காட் பண்ணதுனால அவ்வளோ மெக்டொனால்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுருக்குதான். கோடி கோடியாக வந்து நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கு. எல்லா மக்கள் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதெல்லாம் வாங்காமல் வேறு தற்சார்புக்கு வந்து மாறி வேறு ஏதாவது பொருட்களை வாங்கி தேடி பிடிச்சி சாப்பிட்ணும், அந்த எண்ணம் வரணும். அது வந்து பொருளாதார இழப்பு அவங்களை ஏற்படுத்தணும். அந்த பணத்திமிரில் தான் அவங்க இவ்வளோ ஆடுறானுங்க. அந்த பணம் தான் அவங்க கண்டுபிடிப்புகளுக்கு உதவுது. அதுதான் வந்துட்டு குண்டுகளாக மாறுது, அதான் உயிரை கொள்ளுது. அது திமிரில் தான் ஆடுறான்னு இருக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் நம்ம. அப்புறம் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இந்த மழை பெஞ்சு காசாவில் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா மழை பெஞ்சு ஒரு தொல்லை எல்லாமே வந்துட்டு. அங்கே தண்ணி வர நல்ல தண்ணி இல்லை, கண்ட தண்ணியை குடித்து இல்லை நிறையா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே உடலில் சரியில்லாமல் போயிருக்கு, வயிற்றுப்போக்கு அதுமாதிரி சில பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கு. அது நம்மளோரையா சொல்லுவாங்க, மண்ணில் வந்து நல்ல சிறந்த வடிகட்டிங்க அப்படின்னு. அப்போ தண்ணியை வந்துட்டு நீங்கள் சுடு வைக்கிறீங்களா இல்லையோ, அது யாருக்காவது அந்த மக்களுக்கு தெரியுமான்னு தெரில. தண்ணியை வந்துட்டு ஒரு பானையில் பிடிச்சி அது ஊற்றுனீங்கன்னா, மணலில் எடுத்து வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்ல தண்ணி வந்துடும். நம்ம இதெல்லாம் அந்த காலத்துலேயே நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிச்சிருப்போம். அப்படி நம்ம நல்ல தண்ணி வச்சு குடித்தாலே நம்மளுக்கு இந்த வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அந்த மக்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா எங்கள் எரிக்கிறதுக்குலாம் வந்து எங்கள் கீஸ்லாம் இல்லை, எல்லாம் வந்து கரம்பு கண்ட குச்சிகளை போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க குடிசையில். அங்கே போய் யாருக்கு கேஸ் சிலிண்டர்லாம் கொடுக்குறா, மின்சாரம்லாம் எங்கே இருக்குது? அங்கே எல்லாம் வந்து தார்பாய் போட்டு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் கண்ட தண்ணியை குடிச்சு குழந்தைங்களுக்கு நிறைய உடல் பிரச்சனைலாம் ஏற்பட்டுருக்கு. மற்றபடி இந்த மாத்திரை மருந்து சாப்பிடாம இருந்தால் எல்லா நோயும் போயிடும். ஆனால் வந்து சரியான உணவு இல்லை இல்லைங்களா, அதுவே வந்து உடல் நோய்களை கொண்டு வந்துடும், சரியான விட்டமின்ஸ் கிடைக்காம. அப்புறம் ஜோ பைடன் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த உகாண்டா நாட்டை பார்த்து, உகாண்டாவில் ஒரு சட்டம் வந்து ஏற்கனவே ரொம்ப 2014 போட்டதான், அது கில் த கைஸ் அப்படின்னு. அந்த சட்டம் பேரே வந்து கைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, காய், அதாவது வந்து ஓரணை சேர்க்கையாளர்கள், அவங்கள இது கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சட்டத்தோட பேரே அந்த இதில் வந்து உகாண்டாவில் வச்சுருந்தாங்களா. எல்ஜிபிடிக்கு எதிரான ஒரு சட்டம். அது சம்மந்தமாக வந்து 2003 கூட அக்டோபர் மாதம் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்துட்டு அதை வந்து எந்த மாற்றமும் செய்யலை, அது அப்படியே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஓரணை சேர்க்கையாளர்கள் ஒரே திருமணத்தை இது பண்ணுறவங்க வந்துட்டு அங்கே வந்து உகாண்டாவில் வந்து இருக்க தடை. அவங்க வந்துட்டு அதுமாரி ஓரணை சேர்க்கையில் ஈடுபட்டாக்கா அவங்களுக்கு சிறை தண்டனை, மரண தண்டனை வச்சாங்க. அதை வந்து வழக்கில் போராடி இப்போ வந்துட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றிருக்காங்க. ஆயுள் தண்டனை இருக்குது, அது அந்தமாரி ஒரு இது இருக்குது. அப்போ இப்போ ஜோ பைடன் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படிங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி பேசியிருக்காரு, எப்படிங்க வந்து நீங்களாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல், இது ஒவ்வொரு மனிதனோட இதை உரிமையை பறிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனித உரிமையை பற்றி இந்த மாக்காம பேசுச்சுக்கோங்களேன் பேசுகிறாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த எல்ஜிபிடி அதை பற்றி பெரிய கதை நிறைய பேர் நல்ல விஷயமா பேசியிருக்காங்க. அதில் பார்த்திங்க கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சாப்பிட்ட ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போமிட்டா, அது மயிறு, மங்கானி இதெல்லாம் தின்னம் பாருங்கள், அதோட விளைவால் அது உடலில் ஏற்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸ்னாலே நிறைய குழந்தைங்க வந்துட்டு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால நிறைய குழந்தைங்க வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டராக மாறிட்டு இருக்காங்க. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளும் பேசியிருக்கு, அதுலேயே நிறைய போட்டிருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு வழிவகுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நேற்று வந்து ஒரு படம் வந்து விமர்சனம் பார்த்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டு மம்முட்டி நடிச்சிருக்காரு. இந்தியாவில் எப்படி ரஜினியோ, கேரளாவில் மம்முட்டி, அப்புறம் சூர்யாவோட ஒய்ஃப், அவங்க பேர் என்ன, அவங்க வந்து நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த கோர்னு ஒரு ஸ்டோரி, காதல் த கோர் அப்படின்னு. என்ன கதைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, மம்முட்டி வந்து ஒரு
சிறு வயசுலேருந்து ஒரு வேறு பாலின ஈர்ப்பாளராக இருக்கார் அவர். டிரான்ஸ்ஜெண்டர் வேற. டிரான்ஸ்ஜெண்டர்னா அவங்களோட ஃபுல் பிஹேவியர்ஸ் ஃபுல்லாமே மாறிடும், ஹார்மோன் ஃபுல்லாக மாறிடும். அவங்க ஆணாக இருந்தாலும் ஆண் மேலே ஆசை வரும். அதை பற்றி நம்ம பேச வரல. டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி நான் பேசலைங்க, தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு ஈர்ப்புனால ஒரு சமயத்தில் ஏற்பட்ட சலனத்தினால வந்த பிணையை வச்சுக்கிட்டு நம்மளும் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மண்டையில் வந்து ஏற்றிட்டு குழம்பு கிடக்கான்னு பாருங்க, அவங்களுக்கு தான். ஏன்னா அந்த கதையில் படி வந்து அவருக்கு வந்து திருமணம் ஆகுது, ஒரு குழந்தை வேற பெற்றுக்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைலாம் வருது. அப்போது அந்த கதையை வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்ஜிபிடி அந்த இதை வந்துட்டு AQQ+A ஏதோ சொல்லுவானுங்க. எல்ஜிபிடின்னு அதுவே எக்ஸ்பெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. பல உறவுகள், அதில் பல சிக்கல்கள், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மாரி திட்டமிட்டு வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் செய்யறது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் யூதர்கள் செய்கிறாங்க. மனித இன குலத்தை வந்து குறைக்கிறதுக்கான, மனித இனம் பெருகாம தடுக்குவதற்கான ஒரு குறுக்கு வழி தான் இந்த வழி. குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தானா அது அடுத்து வந்து இந்த இதை கொண்டு வந்தான். இதுமாரி வந்து ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும்? புரியுதுங்களா? அப்போ உலகத்தில் வந்து மனித இனமும் குறைஞ்சு போயிடும். அதோட நோக்கம் தான் அது. அதை வந்துட்டு ஒரு பரபகண்டா அதை வச்சு தான் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு பேசிட்டு இருக்கானுங்க. அதை இந்த பைடன் பேசுறாருன்னா பாருங்களேன், புரியுதுங்களா? இவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே செய்வான். அவங்க ஆள் தான் வச்சுக்கோங்களேன், எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க கேட்டால் இந்த உகண்டாவில் வந்து இந்த மாதிரி சட்டம் இருக்குது, அதை வந்து நிறைவேற்றி அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இது சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா போடுறதுல எல்லாமே வந்து அந்த காப்பி ரைட்ஸ் அந்த இதுமாரி வந்து வருதுங்க. பேக்ரவுண்டில் வந்து இது வருது, அந்த பேசுறது வந்துட்டு வயலண்ட்னு வருது. அதுக்கு வந்து பிளாக் பண்ணிடுறான், இல்லை வந்து டெலீட் பண்ணிட்டான். ஒரு வீடியோவை வந்துட்டு அவனே டெலீட் பண்ணிட்டான். அப்போ நான் என்ன தான் பேசினேன், அந்த தம்ப்லைன் வச்சதுக்கு வந்து எல்லாமே டெலீட் பண்ணுறான். அப்போது நம்ம வந்து நம்ம கருத்துக்களை வந்து வெளியே சொல்ல முடியாமல் எப்படிலாம் தடுக்கிறான்னு பாருங்க. பல ரூபத்தில் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்குது. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊடக வலிமை இல்லை. நம்ம வந்து இந்தமாரி யூடியூப்பை நம்பி தான் இருக்கோம். யூடியூப்பு, இந்த எலான் மஸ்க்கு, இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த ட்விட்டரு எல்லாம் யார் கையில் இருக்குங்க? எல்லாம் அவங்க கையில் இருக்கா. நம்ம எதுவுமே வந்து போட முடியல. நம்மளுக்கு டெலகிராம் மட்டும்தான் இருக்குது. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். டெலகிராம் மட்டும்தான். அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். அப்புறம் அதை பற்றி பேசுவோம். நன்றி. நம்மள அடுத்த காலையில் சந்திக்கலாம்.